வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம். உள்ளுல்லாய் உள்ளுல்லாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான். கபடி 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 காதல் சேலு போடு போட்டு ஆட வச்சா. ஆத்தா மனம் பாரா தாத்தடியா மறக்குது. ஆத்தா சேலம் கோழி சோழ போல கண்ணு பொங்குதே. நமஸ்தே வணக்கம் ஆதாப் வெல்கம் டு லக்கா கிக்கா. சில பேர் ஒரே இடத்துல கொஞ்ச நேரம் கூட உட்கார வைக்க முடியாது. ஆனா அவங்க கூட லக்கா கிக்கா கேம் ஷோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஷோ முடியற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நவரவே மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க என்ஜாய் பண்ணா ரெடியா இருக்கீங்களா? எங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் உமா. இவங்க டிவி ஆர்டிஸ்ட் அண்ட் குட் கிளாசிக்கல் டான்சர் ஆல்சோ. லெட்ஸ் வெல்கம் உமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல கூட இப்படிதான் சமத்தா இருப்பீங்களா? ஆமா. சோ நீங்க சொல்லுங்க, இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு சீரியல்ல தான் என்ட்ரி ஆயிருக்கீங்கல்ல, யார் ஃபர்ஸ்ட் லைஃப்? ஆக்சுவலி எனக்கு அபிநயா கிரியேஷன்ஸ் ஜேகே சார் தான் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஏன்னா ஒரு ஃபேமிலி லைஃப்ல ஒரு ஹோம்லியா போயிட்டு இருக்கும் போது ஒரு ஷோ பார்த்துட்டு உனக்கு கண்ணு நல்லா பேசுது, ஸோ நீ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஹோம்லியான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அண்ட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட்னா இந்த மாதிரி மெயினா லக்கா கிக்கா ஷோ, கேம் ஷோ. ஏன்னா அது வந்து நம்ம உங்களுக்கு சீரியல்னா அந்த கேரக்டருக்குள்ள இன்வால்வ் ஆயிடணும். ஆனா இங்க நீங்களாவே இருப்பா. ஆல் தி பெஸ்ட், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ. அடுத்த வர பார்ட்டிசிபென்ட் பத்மினி. இவங்க வில்லி கேரக்டர்ஸ்ல ஃபேமஸ். ஆனா திடீர்னு சாஃப்ட் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? அவங்களே கேட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் பத்மினி. அடியே தாறுமாறா தாவுற முதலு என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊதுற விசிலு. குமிச்சி கொண்டா போட்டு கூவுற குயிலு என் தண்டவாளம் கண்ட மக ஓட்டுற ரயிலு. ஐயோ ஆம்பள ஐஸ் வண்டி போல அட ஐஸ் வச்சு
தேங்க்யூ. என்ஜாய் பண்ணீங்களா உங்க என்ட்ரி? நல்லா இருக்கேன். ஏன்னா எப்பவுமே டைலாகோட கொஞ்சம் டான்ஸ் ஆனீங்கன்னா எனர்ஜி வரும். ஆமா. சோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் இண்டஸ்ட்ரியில? எனக்கு பிடிச்ச ஹீரோ எம்ஜிஆர். அவர் கிரேட்டுங்க. இறந்து இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் எல்லாரோட இதயத்துல உயிரோட இருக்காங்க. அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குன்னு. கண்டிப்பா. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த காலத்துல டெக்னிக்கலா சூப்பரா எடுத்திருக்காங்க நிறைய நல்ல படங்கள். ஆமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் ஜோதி. இவங்க ஃபிலிம்ஸ்ல நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க பேர் சொன்னா தெரியுமா இல்ல, ஆனா இவங்கள பார்த்தா கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. லெட்ஸ் வெல்கம் ஜோதி. अरे 1 2 3 4 ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி தீய பத்துதடி 1 2 3 4 ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி சக்கரத்தை கட்டிக்கிட்டு காலாட என தள்ளி நின்று நெஞ்சோரம் நான் தேட மழை பாட அது நட்டு நட உதட்டு பாண்டோட மலை மேல போகும் மேகம் எல்லாம் இப்போ தலை மேல வந்து தொட்டு தொட்டு துருதே ஹாய். என்ன இவ்வளவு ஸ்லோவா சாஃப்டா இருக்கீங்க? தெரியல மேம். ஓகே, நீங்க நிறைய படத்துல நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச கேரக்டர் எது? சாஃப்ட் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்து சாஃப்டா இருக்கணுமா இல்ல கொஞ்சம் இதுவா இருக்கணுமா, ரவுடியா? டைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் மேம். யூ ஆர் ரைட். ஏன்னா எப்போ எங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ரொம்ப சாஃப்டா இருந்தா கொட்டிடுவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். வாங்க. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் கவிதா. இவங்க அஞ்சலி படத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் கவிதா. கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்ணம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்ணம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் எம்மேனி ஒரு தேக்கத்தான் மின்னுது பார் மூக்குதான் எம்மேனி ஒரு தேக்கத்தான் மின்னுது பார் மூக்குதான் உள்ளதையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மேப்பு தான் பின்னிடாத கூந்தல் ஒரே கண்ணகரு குற்றாலம் தான் டியா 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 அரை டண்டன காடியா கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா டியா 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 அரை டண்டன காடியா பையா 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 என தின்னு புட்டு போயா கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? சோ நீங்க சொல்லுங்க, நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க. சோ எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்? இல்ல நான் பண்றது எல்லாமே ரொம்ப ஒரு சாஃப்டான ரொம்ப நல்ல பொண்ணு. சோ அது எல்லாமே நீங்களும் எனக்கு பிடிச்சது. அப்படிதானே? அப்படிதான், அது அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில? அஞ்சலில இருந்து இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாத்தீங்களா?
எல்லா ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, என்ட்ரியே அசத்திட்டாங்க. போக போக சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இப்போ அவங்கள கேமுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா இந்த கேம்ல 4 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூல் ரவுண்ட், லக் ரவுண்ட். செகண்ட், தேர்ட் ரவுண்ட் கிக் ரவுண்ட், அப்படின்னா எலிமினேஷன் ரவுண்ட். ஃபைனல் ரவுண்ட் லக் கிக்கோட வந்து சேரும். ஃபர்ஸ்ட் கூலா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா, த பாஸ். ஸோ இந்த ரவுண்ட்ல நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்தா 1000 ரூபாய் கொடுக்குறேன். 5 கரெக்டா இருந்தா 5000. ஓகே, ஃபர்ஸ்ட் உமா, உங்களுக்கான கேள்வி. மகளிர் மட்டும் போர்டு எங்கெல்லாம் இருக்கும்? பஸ்ல. ரைட். பியூட்டி பார்லர்ஸ். ஸ்கூல்ஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா? ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்கூல். டாய்லெட்ஸ். முக்கியமானது டாய்லெட்ஸ். ஃபைனல் ஆன்சர். ஹாஸ்பிட்டல்ஸ். நோ. ஜோதி, ஹாஸ்டல்ஸ். லேடிஸ் ஹாஸ்டல். ரைட். ஸோ இப்போ புரிஞ்சு போச்சு இல்ல பத்மி மேம்? ரொம்ப ஈஸி. ஓகே, உங்களுக்கான கேள்வி. பெண்கள் எதுக்கெல்லாம் பொய் சொல்லுவாங்கன்னா அப்படி தலை குனிஞ்சிட்டீங்க? நீங்க சொல்லவே மாட்டீங்களா பொய்? சொல்ல மாட்டீங்க. ஓகே, அப்ப இப்ப சொல்லுங்க, எதுக்கு பொய் சொல்லுவாங்க? வீட்ல ஒரு பொருள் வாங்கணும்னா பொய் சொல்லுவாங்க. ஒரு புடவை வாங்கணும், இல்ல ஒரு நகை வாங்கணும். ஓகே ஓகே ஓகே. எங்கேயாவது சீக்கிரம் போகணும், போக முடியல அப்படின்னா அதுக்கு பொய் சொல்லுவாங்க. நோ. இல்ல நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் கோல்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ கவரிங் நகை போட்டு கோல்டுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவீங்க. பொய் சொல்லலாம். அப்புறம் இந்த பொய் ரொம்ப யோசிக்க வைக்கிற கொஸ்டின். நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. எங்களை கேளுங்க, 10 சொல்லுவோம். 5 என்ன 10 சொல்லுவோம். ஐயோ, வரமாட்டேங்குது. சரி, ட்ரை பண்ணலாம். யார் நல்லா பொய் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். கவிதா, ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு நம்ம போனேன் வீட்டுல போய் சொல்லலாம். கோயிலுக்கு போறான்னு பொய் சொல்லுவீங்களா? ஓகே ஓகே. உமா, பியூட்டி பார்லர் போயிட்டு பார்லரே நான் போறது இல்லைன்னு போய் சொல்லுவாங்க. ரைட் ஆன்சர். ஒன் மோர் வேண்டாம் இருங்க, பத்மினிக்கு கொடுக்கலாம் சான்ஸ், இன்னொரு சான்ஸ். காலேஜ்ல படிக்கும்போது லவ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. நீ யாராவது லவ் பண்றீங்கன்னா? இல்லம்மா, அந்த மாதிரி எனக்கு பழக்கமே கிடையாது. பழக்கமே கிடையாது. ரைட் ஆன்சர். பொய் தெரியாது பத்மினிக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ. ஓகே ஜோதி, உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். பெண்கள் மட்டும் செய்யற வேலைகள் இப்ப ஆண்கள் கூட சில விஷயங்கள் செய்யறாங்க. அது என்னென்ன? குக்கிங். ரைட் ஆன்சர். வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க. வீடு க்ளீன் பண்ணுவாங்க. நீட்டா இருக்கணும்ன்றனால பண்ணுவாங்க. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? ஸோ எல்லா வேலை வீட்டுல நல்லா பண்றாருன்னு நினைக்கிறேன் அவரு. உங்களுக்கு பிளஸ்ஸான ஒரு விஷயம். ஓகே கவிதா, குழந்தைய பாத்துக்கிறது. குழந்தைய பாத்துக்கிறது. ஓகே பத்மினி, ரேஷன் கடைக்கு போறது. நோ. உமா, ஆக்டிங் ப்ரொஃபஷனல். அது எல்லாம் செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு முடி வளர்க்கறது. உங்களுக்கு பிளஸ் முடி எவ்வளவு நீட்ட முடி இருக்கு. நான் காட்டிட்டே இருக்கேன் இப்படி இப்படின்ற, அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் கோடு போடுறாங்க. நாங்க 2 காதுக்கு வேற போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு 2000. நான் கரெக்டா சொன்னதுனால. சோ இப்போ கவிதாவோட டேர்ம் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி. கணவருக்காக மனைவி விட்டு கொடுக்கிற விஷயங்கள் என்னென்ன? ஃபுட் ஹேபிட்ஸ். ஃபுட் ஹேபிட்ஸ் விட்டு கொடுத்தீங்களா? செகண்ட் ஒன், ட்ரெஸ்ஸிங், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங். வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங். ஓகே. அவங்க சைடு ரிலேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது. அவங்க வீட்ல இருக்கிறவங்க வரும்போது நீங்க நல்லா பாத்துக்கிட்டாலே போதும் ஒரு ஃபிளாட். அதுதான் ரைட் ஆன்சர்.
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கறது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கறது. ஒரே சான்ஸ். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது அவங்களுக்கு முன்னாடி. காலையில எந்திரிப்பாங்களா? நோ. ஜோதி சொல்லுங்க. சண்டை போடும் போது சாரி சொல்லி விட்டு கொடுத்து போறது. வாவ், ரொம்ப நேரம் யோசிச்சு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க ஜோதி. நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுல அவங்க சொன்னாங்க வீடு பெருக்குவாங்க, சமைப்பாங்க, இவ்வளவு செய்யும் போது ஒரு சாரி சொல்றதுல என்ன தப்பு வேலை இருக்கு? செய்வாங்க So, நான் அவங்க சைடு ஜோதி. தேங்க்யூ மேம். ஓமா ப்ரொஃபஷனலை வந்து விட்டு கொடுக்கறது அவங்களுக்காக. எய்ம்லெஸ் கேர்ள். எய்மே இல்ல பாருங்க. வீட்டுக்காரருக்காக ப்ரொஃபஷன் யாராவது விட்டு கொடுப்பாங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். பாத்தீங்களா, எல்லாரும் क्वेश्चंस ஈஸியா தோணும், ஆனா ஆன்சர் சொல்லும் போது தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். ஆனா அழகா சொல்லிருக்காங்க, நிறைய லக் வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். உமா 6000, பத்மினி 3000, இல்ல லக்கே இல்ல. வரும் ஜோதி 4000 and கவிதா 5000. 3 4 5 6. ஓகே, இது கூல் ரவுண்ட், அதனால ஓகே. ஆனா அடுத்த ரவுண்ட் கேர்ஃபுல்லா விளையாடணும். இது எலிமினேஷன் ரவுண்ட். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா வெளியே போயிடணும். செகண்ட் ரவுண்ட், ஆல் இன் ஆல் அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. யார் அந்த அழகு ராஜா? பார்க்க போறீங்க. அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப்ல வந்து உங்களை எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க டான்ஸ் ஆடி இல்ல பாட்டு பாடி அவரை இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லக்கா கொடுப்பாரு அந்த ஜோலிய போட்டு. நாங்க ஒரு கிக்கு கொடுக்குறோம். ரவுண்ட பொறுத்த கூப்பிடலாமா? வரைக்கும் எப்படி இருப்பாரு அந்த அழகு ராஜன் பார்க்கலாம். கூப்பிடலாம். அழகு ராஜா, அழகு ராஜா, லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். எல்லாருக்கும் வணக்கம். சோபா. நான் மயிலாடுதுறை மைனர் மயில்சாமி. ச்சே. இப்பதான் ஊட்டி எஸ்டேட்டை வித்துட்டு 100 கோடி ரூபாய் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஓகே, எல்லா ஊர்லயும் எனக்கு எக்கச்சக்க சொத்து. என்ன, இந்த ரவுண்ட்ல யார் அதிகமா அமௌண்ட் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட அங்க வச்சிடுறேன். அந்த கேஷ் யார் அமௌண்ட் அதிகமா வாங்கினா அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்ப போட்டிக்கு தயாராகலாமா? ஆகலாமே. சூப்பர். போய் உட்காருங்க. இந்த ரவுண்ட்ல இவர் தான் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இவரை நம்ம திட்டினா கோவத்துல கம்மி லக் கொடுப்பாங்க. ஸோ அதுல லீஸ்ட் அமௌண்ட் யாருக்கு வருதோ அவங்க தான் எலிமினேட் ஆக போறாங்க. 1 கோடி கொடுப்பாரோ? ஓகே, அது வந்து 4 பேர்ல யாரு ஹையஸ்டா அவங்களுக்கு தான் அந்த 100 கோடியா அந்த பேக்ல இருக்கு. அப்புறம் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உமா என்ன பண்ண போறீங்க? உங்களுக்காக ஒரு சாங், அப்புறம் ஒரு டான்ஸ். எனக்காக ஒரு சாங், அவருக்காக ஒரு டான்ஸ். ஓகே, ஓகே. பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவின் நெஞ்சில் தோன்றும் இதுதான் தாளமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள், கோயிலோசையின் பரிபாஷைகள், அதிகாலையின் வரவேற்புகள், புத்தம் புது காலை பொன்னிற வேலை. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேஷ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஒரு போட்டுறேன். டான்ஸ் போடுங்க, அப்ப கிடைக்கும். ஓகே, மியூசிக். மஸ்காரா போட்டு மயக்குறியே, மஸ்தானி பேசி கவுக்குறியே. மஸ்காரா போட்டு மயக்கறனா,
கேஷு ரெடி, நானும் ரெடி. எப்படி வசதி? எடுத்துக்குடியா? எவ்வளவு பெரிய மைனர் தெரியுமா நானு? எவ்வளவு பெரிய மைனர் அதுக்கு எடுத்து கொடுங்க. கொடுங்கன்னு சொன்னல, அதுக்காக கொடுங்க. நான் ஊர்ல வெயிட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிடுவேன் டைட்டு. ஜீரோ ஜீரோ நான் பார்க்கல. ஜீரோ 5000. सारा कोट मैं करना मस्ताना पेशी को करना. என்ன பத்மினி மேம், உமா நல்லா மஸ்கரா போட்டு மயக்கிட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? வாங்க. என்ன பண்றீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? அதுதான் தெரியும். ஓகே. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா? ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா? புது ரோசானா என்னோடு ஏன் ராசாவே வந்தாடு என் செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா? சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா, செங்கமலம்னா புது தேன் தின்னம்னா, வெள்ள கட்டினா நல்ல வெள்ளி ரதம்னா, கண்ணு குட்டினா நல்ல காணாலம்னா, ஒரு பந்தேரில் உல்லாச ஊர் போகலாம். நீ என்னோடு சல்லாப தேரலாம், அடியாத்தாடி அம்புட்டோ நீ காணலாம். இது பூச்சூடும் பொன்மாலைதான் என் செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா? ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா? வெக்கத்தை பாரு. நான் வயசுல பெருசு, நீ சைஸ்ல பெருசு. ஜீரோ ஜீரோ ஜீரோ. இது கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஜோதி. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் மேம். டான்ஸ். Let's go.
sounds and we lock down in the media. It's all about high level music for the Y2K vibe. Shouts out to the UK talent. So I can step across, do what you're told, or you'll wind up in a box all cold. This is my kingdom, always was. Badass things and badass does. சிரிப்பு பாரு. ஜோதி என் உயிர்ல பாதி. ஓகேவா? கேஷ் ரெடி, நானும் ரெடி. நீங்க ரெடியா? இப்போ ரெடி. பாடும் போதே பாத்துட்டேன். இன்ஜினுக்கான் ஜினுக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு. Zero. 2007 நினைச்சு 1000 + 1000 அதான் கணக்கு. நெக்ஸ்ட் கவிதா வாங்க. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். பச்சிகளின் கொக்குக்கு பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே பூமி ஒரு வீணை இதை காற்றின் கைகள் மீட்டது கேட்கும் மொழி எல்லாம் அட சரி கம பதனி சரி பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை புல்விரியோ ஓசை அதை கேட்கத்தான் ஆசை எங்க ஊர்ல இருக்க அருவி, நீ என் சிட்டு குருவி. Zero. உங்களோட அங்க 3 பேருக்கு என்ன டென்ஷன்? ஓகே, பாத்தீங்களா எங்க அழகு ராஜா இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அழகா டான்ஸ் ஆடி இருக்காங்க, லக்கா வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். உமா 11,000, பத்மினி 7,000, ஜோதி 6,000 அண்ட் கவிதா 10,000. ஸோ இந்த ரவுண்ட்ல லீஸ்டா லக் இருக்கிறது ஜோதி. ஸோ ஜோதியை எலிமினேட் பண்றோம். வெளியே போக தேவையில்ல, இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. இல்லைன்னா இவங்க 3 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுங்க. வேணா அவங்கள அடிக்கலாம். வாங்க. கண்மணி நில்லு, காரணம் சொல்லு, காதல் கிளியே கோபமா, கடந்ததை நினைத்து நீங்கும் நேரம் காதலை மறுத்தாய் நியாயமா, கண்களில் வளர்ந்த காதலை நீயும் கலைத்திட நினைத்தால் மாறுமா கண்மணி. இந்த ரவுண்ட்ல நீங்க எலிமினேஷன் தப்பிச்சிட்டீங்க. ஆனா லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். வை ராஜா வை. நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன். நீங்களே ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டிட்டு ஜெயிக்கணும். சோ அதுல யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்கோ அவங்க தான் எலிமினேட் ஆக போறாங்க. அது எப்படின்னா, ஒருத்தர் இங்க வரும்போது நான் 3 கார்டு கொடுக்குறேன். அந்த 3 கார்டுல ஒரு கார்டு நீங்க செலக்ட் பண்ணும். சோ நீங்க செலக்ட் பண்ண கார்டுல என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல நீங்க பெட் கட்டணும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல ஜெயிச்சாதான் அந்த காசு உங்களுக்கு வரும். இல்லைன்னா நீங்களே அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஸோ கிக்கா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் உமா வாங்க. எவ்வளோ கட்ட போறீங்க? யார் மேல கட்ட போறீங்க? 2000 பஸ் ஏற்கனவே அவங்க நொந்து போயிருக்காங்க. ஏற்கனவே பாவம் இருக்கிறதே இவ்வளவுதான். உங்களுக்கான கேம் ஸ்னோ பால். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஸ்னோ இந்த பால் இருக்கு, அங்க கலர்ஃபுல் பாட்டில் மாதிரி இருக்கு. இந்த பால் அப்படி ரொட்டேட் பண்ணா அது போய் அந்த பாட்டில கீழே உழ வைக்கணும். ஆனா ஒரு பால் போட்டா 5 ஒரே வாட்டி கீழே விடணும். அப்பதான் அந்த 2000 உங்க சொந்தம். புரிஞ்சுதுன்னா? ஓகே ஓகே, your time starts now. This is the French style. The French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Nice. Kicking on. Kicking on. Nice. Kicking on. Kicking on. Nice. இருக்கு, நான் என்ன பண்றது? நீங்க வந்து போடும்போது அந்த கேப் இருந்துச்சுன்னா தனியா விழும். எல்லாம் ஒண்ணா விழணும்னா கொஞ்சம் கிட்ட வைக்கணும். கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ. பத்மினி விளையாடாம உங்ககிட்ட 9000 இருக்கு. விளையாட இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கலாமா? வாங்க. யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? நான் கவிதா மேல. எவ்வளவு? 2000. 2000 வந்தது கொடுத்துருவீங்களா? கொடுத்துடலாம். உங்களுக்கான கேம் சிடி கோல். ரெடி? உங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சிடிஸ் இருக்கு. ஸோ இந்த சிடிஸை எப்படிங்க நிக்க வைக்கணும். நிக்க வச்சதுக்கு அப்புறம் எப்படி தட்டினா அப்படி ஒரு சிடி போய் அதுக்குள்ள விழணும். அப்படி விழுந்துச்சுன்னா அந்த 2000 உங்க சொந்தம். உங்களுக்கு நான் கொடுக்குற 55 செகண்ட்ஸ். ஓகே, ரெடியா? ரெடி. Your time starts now. சரி, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வடை போச்சு. வடை போச்சு. ஆனா ட்ரை பண்ணலாம். பண்ண முடியுமா? வீட்ல பசங்களுக்கு கத்து கொடுக்கலாமே. ஓகே, பாருங்க, தட்டி பாருங்க. 2 விழுந்துச்சு. ஓகே, என்ன 2 விழுந்துச்சுன்னு 2000 கேட்க போறீங்களா? 2000 வெட்டு கட்டியிருக்காங்களே. ஆனா டைம் முடிஞ்சு போச்சுல. இவங்களால முடியுமா இல்லன்னு பாக்குறது கொஞ்சம் நேரம் கொடுத்தா. ஆனா 2000 முடியும், ஆனா டைமிங் ரொம்ப கம்மி. எல்லாருக்கும் ஒரே டைம் தான் கொடுக்க போறேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி கொடுக்கலாம். வீட்ல விளையாடும் போது கொடுப்பேன். சரி வாங்க, நம்ம 2 பேரும் விளையாடலாம். சோ நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க 2000 லாஸ் பண்ணீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் உங்க ஸ்கோர் தான் 7000 வந்துச்சு. 7000 தான் இருக்கு. இப்போ கவிதா வாங்க. ஓகே, யார் மேல் பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு? 1000. எஸ். உங்களுக்கான கேம் ஹெட் பேலன்ஸ். ஹெட் பேலன்ஸ்.
வெரி சிம்பிள் கவிதா. இங்க இருக்கிற அந்த கிரீன் பிளேட் வந்து தலையில வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒன்னொன்னா அந்த கலர்ஃபுல் கியூப்ஸ் வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் போட்டு என்கிட்ட வந்தா போதும். 55 செகண்ட்ஸ் தலையில வைக்கிறதே பெரிய அப்ப சேஃப் ஆடும்போது அப்படி ஒரு 5000 அப்படி கட்டிருந்தா கொஞ்சம் ஈஸியா கொடுத்துருப்போம். சரி போன ட்ரை பண்றேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்கிட்ட வருவீங்கன்னு நான் கொஞ்சம் தூரமா போனேன். உடனே விஜய் ஸ்டைல எல்லாம் நான் ஒண்ணும் பண்ணல, அது ஆர்டர் கொடுத்துருங்க. யார்கிட்ட எவ்வளவு இருக்கு லக்குன்னு பாத்துடலாம். உமா 10,000, பத்மினி 7,000, கவிதா 11,000. மூணுமே நீங்க செலக்ட் பண்ண கேம் ஜெயிக்கலாம். ஆனா அடுத்தவங்க ஜெயிக்கும் போது அந்த காசு அப்படி மாறினதுனால இப்போ லீஸ்டா இருக்கிறது பத்மினி தான். சோ அவங்களுக்கு துணையா வந்து உட்காருங்க. குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல, உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல, பச்சை பசும் சோலையிலே பாடி வந்த பைங்கிளியே. ஃபைனல் ரவுண்ட்ல இப்போ யார் வின்னர் ஆக போறாங்கன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா யார் வின்னர் ஆக போறாங்க? யார் வின்னாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட் தானே. எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஜெயிக்கணும். நான் சொல்லிட்டேன். சரி, அவங்க தான் ஜெயிக்கணும். ஃபைனல் ரவுண்ட் ராஜா ராணி. உமா கிட்ட இருக்கு 10,000 அண்ட் கவிதா கிட்ட இருக்கு 11,000. சோ ஹையஸ்ட்க்கு தான் gift கொடுக்கணும். Thank you. சோ இது நானா கொடுத்தது. இதோட பெட்டர் சான்சஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. அங்க ராஜா இருக்காங்க, அங்க ராணி இருக்காங்க. இந்த கையில இருக்கிற பொம்மை எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணுதான் இந்த மூணுத்துல. நோ 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 பார்க்க கூடாதா? பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ராஜா உங்களுக்கு 2 ஆப்ஷன் மட்டும்தான். ஒன்னு ராணி, ஒன்னு பொம்மை. பொம்மை 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 இன்னும் குழந்தையா இருக்காங்க. சரி, ராணி கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது எனக்கு தான். சோ என்னோட லக் முதல்ல பார்க்கலாமா? எஸ். ராணி லக்க 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 ஓபன். சோ ஃபைனலா பெரிய லக் எனக்கு கிடைச்சது. இதுக்கு மேல லக் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பொம்மை கிட்ட பார்க்கலாமா, ராஜா கிட்ட பார்க்கலாமா? எதுனாலும் ஓகே. பொம்மையில ஒண்ணு இருக்காது, மொக்க. மெஜாரிட்டி பொம்மை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இருக்கணும் ராஜா. நிறைய தான்ப்பா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10,000. Congrats. So இனிமே கவிதாக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்துடலாம் வாங்க. ராஜா ஜி பூம்பா ஓபன். இங்க வந்து டான்ஸ் பாட்டு போட்டாலே டான்ஸ் தான், மத்தது எதுவுமே தெரியாது. 40,000 வந்துச்சு. வேண்டாமா? ஜாஸ்தியா இருக்கும் நினைச்சேன். உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? பரவாயில்ல, வேணுமா வேண்டாமா தெரியல. வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக்,
ஓகே கிரீன் வந்தா லக். இந்த ரவுண்ட்ல லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபைனல் சான்ஸ். ரெடி? ஓகே. ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்க இல்ல அவங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. எதுக்கு ஆடுறீங்க? அவங்க வந்ததுக்கு இவங்களுக்கு இதாயிடுச்சு. பாவம் லக்கு போனா கொஞ்சம் சில பேருக்கு அப்படிதான் ஆயிடும். சோ இப்போ உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க லக் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரீன் வந்தாதான் உங்க லக் உங்ககிட்ட இருக்கும். ஓகே. சோ கிரீன் வரதுக்கு ப்ரே பண்ணி சுத்துங்க. வருமா? God. வரல. வந்தா உமா கொன்னுடும். வரலன்னா பாட்டு போட்டா போதும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. Luck எங்க போகுது, kick எங்க வருது ஒண்ணும் தெரியல. சோ எங்க ஸ்பின்னருக்கு தெரிஞ்சிச்சு உமாக்கு வந்து லக்கு கொடுத்தா போதும் 20,000ஓட உங்களை செட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க தான் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அதனால பாவம் வின்னர் பண்ணிட்டாங்க. சோ உங்க லக் சூப்பரா இருக்கு. 51,000ஓட இந்த எபிசோட் வின்னர் நீங்க தான் கவிதா. கங்க்ராட்ஸ். ஹாப்பி? வெரி வெரி ஹாப்பி. So, நாங்க full enjoy பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அதுவரை keep smiling. Bye bye. லக்கு கூட விளையாட கிக்கு கிக்கு அதிர்ஷ்டம் உன்னோட